the number of infertility has increased in married couples. 18-20 வயசுல கல்யாணம் ஆகி உடனேயுமே குழந்தை பெத்துண்டவங்க இருந்தாங்க முன்னாடி நிறைய. இப்போ so as age increases நமக்கு fertility decrease ஆனதுனால the amount of infertility, egg and sperm oda quality, it is not just in women, it's mostly higher in நம்ம fertility center போனால கண்டிப்பா IVF பண்ணுவாங்க அப்படின்னு. No, நார்மல் பிரெக்னன்சிக்கும் நாங்க நிறைய ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிட்டு முடியலன்னா தான் we increase the number of motile sperms and we separate all the motile sperms. செப்பரேட் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் அந்த வைஃபோட 6 times IUI பண்ணிட்டும் நம்ம வந்து பிரெக்னென்ட் ஆகல, இல்ல there are various other indications, sperms ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல டியூப் பிளாக் இருக்கு. வைஃப் மட்டும் வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஹஸ்பண்ட் வருவாரு, சாம்பிள் ஒரு தடவை கொடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது பெண்கள் மட்டும்தான். ஏன் பெண்களுக்கு மட்டும் இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது? நம்ம சொசைட்டினாலையா, ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையா, இல்லை ஆண்களுக்கும் இருக்குது, அது நமக்கு வெளில தெரியாமல் இருக்கா? வணக்கம், நான் நிஷா ராஜசேகரன், பெண்மொழி சேனலுக்காக. இன்னைக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கவர் பண்ண போகிறோம். அண்ட் அந்த டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கான எக்ஸ்பர்ட் நம்ம கூட இருக்காங்க, டாக்டர் பிரியா கண்ணன். ஹாய். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சவுண்ட்ஸ் குட். ஸோ மேம், எஸ், MBBS டாக்டர் ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது why did you choose this infertility thing or fertility thing as your specialties? ஓகே, இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறப்போ நீங்கள் எங்கள் ஹாஸ்பிட்டல் உள்ளே வர்றப்பே பார்த்துருப்பீங்க that this is our 30th anniversary celebration அப்படிங்கிறது வெளில பார்த்துருப்பீங்க. this is the 31st year of the fertility center எங்களோடது. தட் மீன்ஸ் நான் இல்லை, எங்கள் அம்மா வந்து இனிஷியலாக கைனகாலஜிஸ்ட், தென் அவங்க 1992லேருந்து அவங்க ஃபர்டிலிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. நான் MBBS முடிக்கிறப்போ ஃபர்டிலிட்டிங்கிறது ரொம்ப கொஞ்சம் பேர் பண்ணுது. ப்ளஸ் அந்த ஃபர்டிலிட்டியில் நம்ம OB-GYN ஒரு பார்ட்டு, எம்ப்ரியாலஜிஸ்ட் இன்னொரு பார்ட்டு. அப்போ வந்து நான் படித்தப்போ எம்ப்ரியாலஜிஸ்ட்டுங்கிறது ரொம்ப கம்மி பேர் இருப்பாங்க. அதனால ஃபர்டிலிட்டி சென்டரில் நம்ம எம்ப்ரியாலஜிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு IVF பண்ணுறதுங்கிறது இட் வில் பி அந்த பேட்ச் வந்து பெரிய விஷயமா நடந்துகிட்ருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபர்டிலிட்டி சென்டர் இருந்ததுனால ஐ தாட் தட் ஓகே, நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டி பற்றியும் படிச்சுட்டு, தட் இஸ் கிளினிக்கல் சைடும் பார்த்துட்டு, ஜெனட்டிக்ஸ் பற்றியும் படிச்சுட்டு, அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எம்ப்ரியாலஜிஸ்ட் தான் நம்ம ஊரில் இந்தியாவிலேயே இல்லை, அப்போது why don't I do that அப்படின்ட்டு தான் நான் வந்து I went to Australia, did masters in reproductive health, then human genetics, and then masters in clinical embryology also. So infertility-க்கு தேவையான 3 பார்ட்டுக்கும் நான் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் செஞ்சுட்டு I came back to India in 2003, and then for the past 20 years I've been working in this field of fertility. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டு இப்போ நீங்கள் 2003 இந்தியாவுக்கு வரும்போது ஹவ் வாஸ் த டிஃப்ரென்ஸ்? லைக் யூனோ, அங்கே நீங்கள் படிக்கும் போது உங்களோட மென்டாலிட்டி வேறு மாதிரி இருந்திருக்கும், இங்கே வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஃபர்டிலிட்டிக்கெல்லாம் வந்து தனியாக ஹாஸ்பிட்டல் இருக்கானே 2003 தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு. ஸோ ஹவு டிட் தட் அவேர்னஸ் கோ த்ரூ அண்ட் ஹவு டிட் யூ கோ த்ரூ தட் ட்ரான்சிஷன் ஸ்டேஜ்? ஓகே, தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்டிலிட்டி சென்டருங்கிறது இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் வந்து 2003 இங்கே வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன். பட் ஐ பீன் எக்ஸ்போஸ் டு ஃபர்டிலிட்டி ப்ராக்டிசஸ் இன் இந்தியா ஃபார் லாங், பிகாஸ் எங்ககிட்டயே ஹாஸ்பிட்டல் தான். நான் இங்கே எல்லா பார்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் நான் வேலை பார்த்துருக்கேன். ஆஸ் அன் இன்டர்னாக வச்சுக்கலாம், ஆஸ் அ ட்ரெயினி ஃபார் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். அப்போ வந்து ஒரு தேர் ஹாஸ் பீன் லாட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஹூஸ் ஹஸ்பண்ட்ஸ் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்போல்லாம். ஏன்னா அது வந்து ஒய்ஃப் மட்டும் வருவாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு, ஹஸ்பண்ட் வருவார், சாம்பிள் ஒரு தடவை கொடுத்துட்டு போயிடுவார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் we've never seen. Whereas in Australia அப்பயே வந்து only couples will come in for treatment, சேர்ந்து வருவாங்க, சேர்ந்து they will understand the process, they will sign the consent forms, counseling சேர்ந்து தான் அட்டென்ட் பண்ணுவாங்க, எல்லாமே அப்படி தான் இருக்கும். So when I came back, I wanted to bring in those aspects to our practice here. So இங்கே வந்ததுக்கப்புறம் I started slowly implementing that இது couple treatment, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வரணும். Most of the, at least
எல்லா கன்சல்டேஷனுக்கும் ஹஸ்பண்டால் வர முடியல பிகாஸ் ஆஃப் ஒர்க் இஷ்யூஸ் ஆர் லைக் ஆஃபீஸ் போகணும், லீவ் கிடைக்கல, எதுவாக இருந்தாலும் அட்லீஸ்ட் வென் யூ ஹாவ் டு மேக் இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வாங்க, நீங்கள் சேர்ந்து 2 பேரும் பேசிட்டு வந்து எனக்கு டெசிஷன்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஐ ஸ்டார்டட் இன்வால்விங் த ஹஸ்பண்ட்ஸ் மோர் இன் டு திஸ் ட்ரீட்மெண்ட். அது அப்போ புதுசாக இருந்தது. பட் இப்போ பார்த்தோன்னா லைக் 20 years down the lane when I started, இப்போ கப்புள்ஸ் தான் வராங்க. So it is not the family which brings the lady or the wife, it's the couple, husband and wife varanga treatment edukranga, and then they undergo this process as a unit. It is not just the wife coming to get the treatment, they come here as a unit, which is very beautiful. And appadana on the wife ku vandu ஒரு moral support, it's just not the financial support, moral support, physical support, emotional support ellame kuda irukum. Because it is, after all, it's 50-50 dana in the journey la, husband 50% and wife 50%. So it's a very beautiful change I am seeing right now. So husband wife treatment kondu vandutom ulla. பட் ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இல்லை, ஒரு ஃபேமிலியே வந்துடுவாங்க. அதுவும் ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு 60-70 பேர் உள்ளே வந்துடுவாங்க. ஐ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் மென்டாலிட்டி சேஞ்ச் இல்லை. ஸோ ஹவு டஸ் இட் ஈவன் எஃபெக்ட் யுவர் பர்ஸ்பெக்டிவ்? ஒரு பேஷண்ட் ஃபிசிக்கலி இஃப் தேர் இன்ஃபர்டைல் தட்ஸ் ஓகே, அது மென்டல் ஹெல்த்தில் அவங்களுக்கு எப்படி நீங்கள் அதுக்கு கவுன்சிலிங் கொடுப்பீங்க? டு யூ ப்ரிப்பேர் them mentally as well? Fertility as such let me practically speaking 50% is the medicine, 50% is how we talk to them. So my rapport with my patient is always, I ensure that I have a very good rapport with my patient. A lot of my patient almost they can talk anything freely to me. அதாவது இன்னைக்கு எனக்கு இந்த ஸ்கேன்ல இது இருக்கு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் I get to know அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் யார் இருக்காங்க, யார் இந்த கெஸ்ட் வந்தாங்க போனாங்க, who's close to them. I almost know everything about their family. So and they are able to talk. They actually இப்போ fertility treatment வர்றப்போ the couple will talk about their most intimate things to us. அப்படி இருக்கிறப்போ that comfort level comes in. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனையானாலும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. We try to talk to them, like even there we act not just as medical doctors, we are also their counselors not just for fertility, family ki இப்போ அவங்களுக்கு வேற யாரோட அவங்க ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குனாலும் we only talk to them. இதுக்கு தனியாக கவுன்சிலர் இருக்காங்க. பட் ஸ்டில் when we talk as doctors, they feel a little more probably calm and say namak ipdidan irukom, nama ipdidan povom, let me face this situation in this way like how my doctor has told. So it is, I still have patients எங்கள்கிட்ட 2 குழந்தை IVF பண்ணி குழந்தை 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா 10 வருஷம் கழிச்சும் தலைவலிக்கு நியூரோ சர்ஜன்ட்ட போயிட்டு அவங்க கொடுக்குற அட்வைஸை என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டு, டாக்டர் நான் அவங்க போனேன், இவங்க இது கொடுத்தாங்க, இது நான் எடுத்துக்கலாமா என்னை கேட்குறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஏம்மா நான் சொல்லேன், அம்மா நீ சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் போய் வாங்கியிருக்கம்மா அட்வைஸ், வை டு யூ கம் டு மீ அகெயின் ஃபார் ரீவேலிடேஷன்? மேடம் நீங்கள் தானே என்கிட்ட 4 வருஷம் நான் உங்கள்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், என்னை பற்றி எல்லாரையும் விட ஹோல் என் மாதம் உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு இது சரியாகுமா அப்படின்ட்டுன்னு. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் ஃபார் ஹூம் ஐ எம் லைக் தேர் ஃபேமிலி டாக்டர் ஆஸ் வெல். ஸோ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறமா அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ப்ரெக்னன்சிக்கு ட்ரீட்மெண்ட்டு, தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாட் எவர் ப்ராப்ளம் தே ஹாவ், தே கம் அண்ட் இஃப் ஐ கேன் டெல் அ சொல்யூஷன் இமீடியட்லி, ஆஃப்டர் ஆல் நாங்களும் மெடிக்கல் டாக்டர்ஸ் தானே, ஸோ சொல்யூஷன் கொடுத்துருவோம். இல்லாட்டி வி டெல் தெம், இல்லை நீ அவங்கள போய் பார்த்துட்டு வா அந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு we try to help them out in all possible ways. ஸோ மென்டல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் தயவு செய்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்கள மென்டலி இல்ட்ரீட் பண்ணாதீங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுதான் நீங்கள் கொடுக்குற ஃபர்ஸ்ட், நீங்கள் சப்போர்ட்டே கொடுக்க வேண்டாம், அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி இல்ட்ரீட் யாரும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் mental health is very very important to anybody. Thank you so much for bringing that in. So why is this infertile issue is very common? இப்போல ரொம்ப காமனா இருக்கு. Like out of 10 at least 3 to 4 people அவங்களுக்கு இது இருக்கு. Is it because of the lifestyle change? Is it because of the food habits? எதனால அந்த மாதிரி இருக்கு? That's a very important question you've asked. As such இப்போ there has been a change in demographics.
நான் படிக்கிறப்போ we were taught that every 8 out of 100 couple, or 8% of people or 1 in 15 couples will have infertility abdina. That because of various aspects has increased, and even the WHO has now brought out a document saying there has been an increase in infertility problems, and hence it could be a time when we recognize infertility as a social problem as well. So அப்படினா என்ன அர்த்தம், அதை வந்து இன்சூரன்ஸ்லயும் அவங்க சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு the process has already started. So there has been an increase in fertility. நம்ம வந்து நீங்க number of fertility centers வச்சு நீங்க அதை டிசைட் பண்ண வேண்டாம், but by population statistics itself the number of infertility has increased in married couples. இது ஏங்கிறதுக்கு there are lots of reasons. Number one வந்து the age of marriage for women has increased. அதாவது நம்ம 21 வயசுல கல்யாணம், அதாவது ஒரு 18-20 வயசுல கல்யாணம் ஆகி உடனேயுமே குழந்தை பெத்துண்டவங்க இருந்தாங்க முன்னாடி நிறையா. இப்போ see, it is not wrong, this is not right or wrong, it is about personal choice. Everybody இப்போ வந்து to have ஒரு படிச்சு ஒரு வேலைக்கு போய் ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் கரியர் இருக்கிறது as much as it is important for a man, it is also has become important for a woman also. Rightly so அவங்க படிச்சுட்டு அவங்க ஒரு வேலைக்கு போய் செட்டில் ஆகிறப்போ இட்ஸ் about 25-26. ஃபார் எக்ஸாம்பிள் as டாக்டர்ஸ் நாங்கள் இம்மீடியட்டாக MBBS முடிக்கிறப்ப 22 வயசு ஆயிடுது, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிக்கிறப்ப 27 வயசு ஆயிடுது, தென் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் முடிக்கிறப்ப 30 வயசு ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் வி ஸ்டார்ட் அவர் ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங். ஸோ இது வந்து டாக்டர்ஸ்க்கு சொல்கிறேன், பட் அதர் கேரியர்ஸில் இன்னும் ஏர்லியராகவே தே ஸ்டார்ட் ஃபினிஷிங் தியர் கேரியர்ஸ் அண்ட் கெட் டு அ ஜாப். அந்த விதத்தில் த ஏஜ் அட் விச் உமன் ஸ்டார்ட் தேர் ரீப்ரொடக்ஷன் ஹஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆஸ் ஏஜ் இன்க்ரீசஸ் நமக்கு ஃபர்டிலிட்டி டிக்ரீஸ் ஆனதுனால the amount of infertility increases. அப்போ 30 வயசுக்குள்ள இருந்ததுன்னா it's almost as okay, but when women start their family to think about their having a child after the age of 34, 35, 36 ங்கிறப்போ definitively they might need, most will need help from a fertility center. That is one. Number two, of course, there is a huge increase in non-communicable diseases such as diabetes and hypertension and everything. About 50% of my patients are diabetic or at least pre-diabetics. So when அதெல்லாம் increase ஆகிறப்போ obviously the egg and sperm ஓட quality, it is not just in women, it's mostly higher in men. So the quality of the sperms and egg வந்து decrease ஆகும். So that is one, which is straight attribute to the lifestyle that we are having now. We are having a lot of food and less energy expenditure. So and especially I think with the food being delivered at home, people are starting to eat more than when you have to literally go somewhere and eat. ஓட வீட்டுக்கே உட்கார்ந்து ஆர்டர் பண்றதுனால ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. So it is like this. So your lifestyle has started affecting your fertility status. One, because of the age at which families have started thinking of children. Two, because of your lifestyle. So இது வந்து சாப்பாடு இருக்கிறது மட்டும் இல்லை, there are a lot of instances because of job that the husband and wife meet for very minimal time during the day. Yes. So there has been instances when we have done IUI or IVF because அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதே இல்லைங்கிறதுனால. So and there are various reasons like this. So these have increased the amount of infertility in the present population. And that is why WHO நம்ம வந்து சாதாரணமாக நம்ம சொல்லலை, fertility center சொல்ல, fertility society சொல்ல, the WHO has issued a statement for the same. Yeah, talking about IVF, IUF and everything. So please tell us about the procedures, or இந்த procedure பண்ணா மட்டும்தான் fertility centerக்கு வரணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை இந்த ப்ரொசீஜர்ஸ் இல்லாமையே வந்து can we go through natural procedures and go through and have a baby, have a couple pregnant, or how does it even work? Lovely, that's a very nice question again, because எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன இது இருக்கும், நம்ம fertility center போனால கண்டிப்பா IVF பண்ணுவாங்க அப்படின்னு. No, that is not the case. We are fertility centers, meaning உங்களுக்கு வந்து எந்த ஒரு
எந்த இன்டர்வென்ஷன் பண்ணினா your probability of getting pregnant is good அப்படிங்கிறத பார்த்து we give you the advice. Not all patients who come to fertility center has to go through IVF or IUI. Like for example, 40% of my patients have 40 to 50% have spontaneous conceptions. அதாவது அவங்களோட ரீப்ரொடக்டிவ் எண்டக்ராலஜி, அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன் ப்ராப்ளம், இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, கப்பலோட லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ், அது அவங்க நிறையா பேருக்கு வந்து செக்ஷுவலாகவும் ப்ராப்ளம் இருக்கும், அதையும் நம்ம கரெக்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா தானாகவே அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை போய் அவங்க வேறு யார்ட்டையும் பேச முடியாது. ஸோ நாங்களே வந்து வி எலிசிட் த ஹிஸ்ட்ரி, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இந்த பிரச்சனை இருக்கா, நாங்களே லீடிங் கொஸ்டின்ஸ் கேட்போம். அவங்க பிரச்சனை இருக்குன்னு ஓப்பன் பண்ணாங்கன்னா we address those problems. For example, அது ஒன்று அதே மாதிரி எல்லா for example, there are some objective reasons for which only IVF or IUI is the solution, but not for all. ஸோ அதனால் நார்மல் ப்ரெக்னென்சிக்கும் நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு முடியலன்னா தான் IUI or IVF சில இன்ஸ்டன்சஸில் போவோம். சில இன்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு தெரியும் இந்த சர்விக்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க செக்ஷுவலாக கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குங்கிறப்ப IUI இஸ் அ குட் ப்ரொசீஜர் டு கோ ஃபார். IUIனா என்ன? இட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஆஃப் ப்ரொசீஜர் தட் வி டூ இன் அன் IVF சென்டர். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஹஸ்பண்டோட சாம்பிள், செமன் சாம்பிள் எடுத்துட்டு we separate the motile sperms. We do two things actually. We increase the number of motile sperms and we separate all the motile sperms. செப்பரேட் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அந்த ஒய்ஃபோட யூட்ரஸ்குள்ளே போட்டுருவோம். ஸோ எசென்ஷியலி என்ன பண்ணுறோம், we are increasing the number of motile sperms and decreasing the distance the sperm has to move. ஸோ அது it is a very simple procedure. டே கேர் கூட கிடையாது, ஓபி ப்ரொசீஜர். அது வந்து IUI போட்டுட்டு 15 minutes படுத்திருந்துட்டு please go home and continue all activities you are doing, including gym, marathon, yoga, office work, everything. Please continue doing it. நம்ம IUI பண்ணிட்டு பெட்லேயே படுத்திருந்தா pregnancy rate increase ஆகுங்கிறதுலாம் கிடையாது. Only you will put on weight and you will increase more problems. So அதனால அது I absolutely tell all my patients to get back to all the work that they were doing before IUI. The same they can continue after IUI. இது வந்து சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து எத்தனை தடவை IUI பண்ணலாம்? மேக்ஸிமம் அரவுண்ட் 6 times. 4 times பண்ணதுக்கப்புறமே அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் வந்து பிளாட்டூ ஆகிடும். ஸோ 4th to 6th time only the patient insists we do. இல்லாட்டினா மேக்ஸிமம் ஆனால் 6 times தான் IUI பண்ணும். 6 times IUI பண்ணிட்டும் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகலை, இல்லை there are various other indications as sperms ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை டியூப் பிளாக் இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு we have to go for test tube baby or otherwise we call it IVF.